Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த சூப்பர் glam party makeup look தான் பார்க்க போறோம். So இந்த லுக்குக்கு நான் வந்துட்டு green glittery eyes தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். and இந்த லுக் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்பவே சிம்பிளா இருக்கும் yet ரொம்ப gorgeous-ஆ இருக்கும். So இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு நான் வந்துட்டு டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஆக்னே ப்ரோன், ஸோ இது எனக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்துட்டு நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஃபேஸில் கொஞ்சமாக டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவுமே அப்படி தான், இட் இஸ் ஸ்பெஷலி ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். அண்ட் இது வந்து எனக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகுது மேக்கப்புக்கு பேஸாக. ஸோ அதனால் நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எல்லா ப்ராடக்டோட லிங்க் அதோட ஷேட் எல்லாமே நான் வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பேஸ் மேக்கப் பண்ணாமல் ஐ மேக்கப்புக்கு போயிடுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஹெவி கிளிட்டர் இருக்கிறனால ஃபால் அவுட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஐ மேக்கப்புக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ஏடிஎஸோட ஜெல் ஐலைனர் வந்து எடுத்துக்கிறேன். அதோட ஷேட் வந்து ப்ரௌன் கலர். அதை வச்சுட்டு நான் என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு டீட்டெயில்டு வீடியோவே வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோ வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்துட்டு எந்த ப்ராடக்ட்டும் இல்லாத எம்டி ப்ரஷ்லேயே வந்துட்டு அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் ஃப்ரண்ட்டில் லைட்டாகவும் பேக்கில் வந்துட்டு டார்க்காகவும் பார்க்குறதுக்கு ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் என்னுடைய இன்னொரு ஐப்ரோஸும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சீலர் வச்சு என்னோடய ஐப்ரோஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் என்னோடய ஐலைட்ஸை வந்து நான் ஐஷேடோக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேப்ளினோட கன்சீலர், இதோட ஷேட் வந்து 25 மீடியம். அண்ட் ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து அந்த வாண்டை வச்சே வந்து பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கன்சீலர் ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சுட்டு கன்சீலரை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐலைட்ஸில். ஸோ ஐப்ரோஸ் ஹைலைட் பண்ணுறது வந்துட்டு ஆப்ஷனல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து ஐப்ரோஸ் ஒரு வாட்டி நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லுக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்துட்டு த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் இருக்கும் இல்லையா, ஐப்ரோஸ்க்கு மேலே கீழே மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்கும், ஐப்ரோஸ் வந்து தனியாக காட்டும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லுக் தான் வந்துட்டு இந்த ஹைலைட் பண்ணுறது வந்து காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஸ்டெப் வந்து செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பேஸை வந்து செட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு மேப்ளின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோடய ஐலைட்ஸை வந்து ஃபுல்லாகவும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு மேலே ஐப்ரோஸ் கீழே நான் ஐலைட்ஸ்லையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஐஷேடோக்கு நான் வந்துட்டு இந்த பியூட்டி கிளேஸ்டோட கலர் போர்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு சூப்பரான கலர்ஸ் இருக்குது, மேட் இருக்குது, மெட்டாலிக் இருக்குது, அண்ட் ப்ரெஸ்டு கிளிட்டர்ஸும் வந்து இருக்குது. இந்த ஐஷேடோ பேலட்டில் வந்துட்டு ஒரு பர்ன்ட் ஆரஞ்சு ஷேடை வந்து பென்சில் ப்ரஷ்ஷில் எடுத்து என்னோடய க்ரீஸில் நான் வந்து நல்லா வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் இப்போ வந்து பிளெண்ட் பண்ணலை, நல்லா வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு டார்க்கான ப்ராடான லைன் வர்ற வரைக்குமே நான் வந்துட்டு அந்த க்ரீஸ், அதாவது ஒரு குழிவில் உள்ள அந்த சாக்கெட் ஏரியாவில் நான் வந்துட்டு இந்த கலரை வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் தான் நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்டிங்க்கு நான் வந்துட்டு ஒரு புது ப்ரஷ், ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ், அதில் எந்த ப்ராடக்ட்டும் எடுக்காமல் நான் ஜஸ்ட் இருக்கிற கலரையே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து என்னுடைய ஐப்ரோஸ் கிட்ட நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஐலிட்ஸ்குள்ளே நான் வந்து கொண்டு வரல. ஸோ இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேக்கப் ரெவல்யூஷன் ஐஷேடோ பேலட்டில் இருந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து நான் வந்து அவுட்டர் வீலை மட்டும் நான் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையுமே ஃபர்ஸ்ட் நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். அதாவது நான் போட்டிருக்க ப்ரௌன் கலருக்கு உள்ளே தான் நான் வந்து பிளாக்கை வைக்கிறேன். ஸோ அதை தாண்டி பிளாக் போகாத மாதிரி நான் வந்து டெபாசிட் பண்ணி நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பிளாக் ஜெல் ஐலைனர் வச்சு நான் வந்து கட் க்ரீஸ் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து ஏடிஎஸோடது. ஸோ இன்றைக்கி ஐஷேடோ வந்து ஒரு டார்க் கலர் அப்படின்றதுனால நான் வந்துட்டு பிளாக் வச்சுட்டு கட் க்ரீஸ் வந்து பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டு அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கன்சீலர் வச்சு கட் க்ரீஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் வந்துட்டு என்னோடய ஐ சாக்கெட் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து கட் க்ரீஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா க்ளீனாக கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த பியூட்டி கிளேஸ்டோட ஐஷேடோ பேலட்லேயே வந்துட்டு ஒரு க்ரீன் மெட்டாலிக் ஷேட் எடுத்து நான் வந்துட்டு அந்த பிளாக் மேலே வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கிறேன், ஃபிங்கரால் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷிமர் ஷேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அவுட்டர் வீ வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி ஆகிட்டு, ஈவன் தான் நான் வந்து அவுட்டர் வீல அப்ளை பண்ணலை, ஜஸ்ட் 3/4 தான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் எனக்கு கொஞ்சம் டெப்த் வேணும் அப்படின்றதுக்காண்டி வந்து அகெயின் நான் வந்து பிளாக் ஐஷேடோ வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ நவ் இட்ஸ் டைம் ஃபார் ஸ்டார் ஆஃப் த ஷோ. க்ரீன் கலர் கிளிட்டர் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா மெட்டாலிக், அதுக்கு மேலே நான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிறேன்.
3/4 ஹைலைட்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து நீட்டாக வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரெஸ்டு கிளிட்டர் தான். ஸோ அதனால் வந்துட்டு கிளிட்டர் க்ளூலாம் வந்து தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் வந்து லூஸ் கிளிட்டர்ஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளிட்டர் க்ளூ வந்து தேவைப்படும். ஸோ இது ப்ரெஸ்ட் அப்படின்னால ஃபால் அவுட்ஸும் வந்துட்டு ரொம்ப பெருசாக இல்லை, பட் கொஞ்சம் ஆச்சு. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு அவுட்டர் வீ கூட வந்துட்டு லேஸாக வந்து மெர்ஜ் பண்ணி ரொம்ப பாயிண்டடாக தெரியாத மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்துட்டு ஐலைனர் போடுறேன். ஐலைனருக்கு நான் வந்துட்டு என்வேபியோட ஐலைனர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ட்ராமாட்டிக் விங் நான் வந்து போட்டுக்கிறேன், நல்லா பெருசாகவே வந்து போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ தான் வந்துட்டு பேஸ் மேக்கப்கே போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபால் அவுட்ஸ்லாம் இருந்தால் அதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். பிளாக் ஐஷேடோலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், கிளிட்டரெல்லாம் ஃபால் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு லாக்மே அப்சல்யூட்டோட பிளட் பெர்ஃபெக்ட் ப்ரைமர் வந்துட்டு என்னோடய போர்ஸ் இருக்க ஏரியாலலாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணி நல்லா சர்க்கிள் பண்ணி போர்ஸ்குள்ளே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கிராஜுவலாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாகவும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். அதுக்கு நான் வந்துட்டு பேக் ஹெச்டி ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 3.0. ஸோ இந்த ஃபவுண்டேஷனை நான் வந்து என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ஹைலைட் பண்ணுற இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சுட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணணும், இழுக்கக்கூடாது. ஸோ நல்லா டேப் பண்ணி என் ஃபேஸ் ஃபுல்லாகவுமே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கனால நான் வந்துட்டு நெக் அண்ட் ஏஸையும் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதையும் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா கன்சீல் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு சுகரோட கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 45 கான் பண்ண ஐ திங்க். நான் வந்து எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து என்னுடைய அண்டர் ஐ சர்க்கிள் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, எங்கே வந்து லைட்டாக பிக்மெண்டேஷன் வந்து தெரிகிற மாதிரி இருக்கோ அங்கேயும் நான் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு அகைன் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கன்சீல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஹைலைட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 25 மீடியம். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டரான ஷேட். அதனால் என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஹை பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா லைட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் எந்த இடத்துலலாம் ஃபால் ஆகுமோ அதுதான் வந்து ஹை பாயிண்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அதே சேம் ஸ்பஞ்ச் வச்சே. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம போட்ட பேஸை வந்து லாக் பண்ணுறது என்ன அப்படின்னா பவுடர் தான். ஸோ பவுடருக்கு நான் வந்துட்டு மேப்ளின் ஃபிட் மீயோட காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சூப்பரான காம்பேக்ட் பவுடர். அண்ட் இதை நான் வந்துட்டு பவுடர் ப்ரஷில் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து பேஸ் ஹெவியாக போயிருக்கனால கொஞ்சம் ஹெவி கவரேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்பஞ்சால் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ் ஏரியாவில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவும் நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஏஸ் அண்ட் நெக்கையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கான்டோர், ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் மூணுக்குமே நான் வந்து சுகரோட ஃபேஸ் பலட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். என்னுடைய 2 சீக் சைடில், அதுக்கப்புறமா ஜா லைனில் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோர்ஹெட், அதுக்கப்புறமா வந்துட்டு நோஸையும் நான் வந்து கான்டோர் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ சேம் பேலட்டில் ப்ளஷ் இருந்ததில்ல, அதே ப்ளஷ்ஷை நான் வந்துட்டு என்னுடைய ஆப்பிள்ஸ் ஆஃப் சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அழகாக 2 சைடும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சேம் பேலட்லேருந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஹைலைட்டும் வந்து பண்ணிக்கிறேன். 2 சைடு சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸில், அதுக்கப்புறமா வந்துட்டு சின்னில், கியூபிட்ஸ் போல், ஃபோர்ஹெட்டில், அதுக்கப்புறமா வந்துட்டு நோஸ்லேயும் நான் வந்து ஹைலைட் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு இன்னர் கார்னர், அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரோ போன்ஸ்லேயும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி காஜல் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் மேலே யூஸ் பண்ணியிருக்க க்ரீன் அண்ட் பிளாக் ஐஷேடோவே நான் வந்து கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸுக்கு நான் வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் பாஞ்சோர் பாரிஸோட லிப் பென்சில் வச்சு நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன் அவுட்டரில். அதுக்கப்புறமா இந்த என்வேபியோட லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதான் லிப்ஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து மஸ்காரா போட்டு இந்த லுக்கை வந்து முடிச்சுக்கிறேன். மஸ்காராக்கு வந்துட்டு மேப்ளின் கொலோசல் மஸ்காரா தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய 2 லேஷஸ்லேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மஸ்காராவுக்கும் நான் வந்து தனி டியூட்டோரியல் வந்து போட்டிருக்கேன். எப்படி வந்து ஃபால்ஸ் லேஷஸ் இல்லாமலே வந்துட்டு நம்ம ஒரிஜினல் லேஷஸே வந்து ஃபால்ஸ் லேஷ் வச்ச மாதிரி காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ஃபைனல் ஃபினிஷ்ட் லுக். எனக்கு இந்த லுக் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் ஹேர் ஸ்டைல் நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் பஃப் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் பின்னாடி வந்து டோனட் வச்சு ஒரு பெரிய சைஸ் டோனட் வச்சு பன் வந்து போட்டிருக்கேன்.
ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ஹேர் ஸ்டைலையும் வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் இந்த லுக்கை நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணாலும் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து டேக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் see you on the next video. Until then, bye bye, take care.